தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் சேலத்தில் நாளை நடைபெறுகிறது. இதற்கான முன்னேற்பாடு பணிகள் தற்போது முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதுகுறித்து களத்தில் இருந்து நமது செய்தியாளர் சுதன் தரும் கூடுதல் தகவல்களை தற்போது காணலாம். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது சேலத்தில் நாளை நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டம் என்பது சீலநாயக்கம்பட்டி பைபாஸ் அருகே இருக்கக்கூடிய தனியாருக்கு சொந்தமான மைதானத்தில் இந்த கூட்டம் நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த விஜய் பங்கேற்கக்கூடிய திடலில் அந்த முன்னேற்பாடு பணிகள் என்பது தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இந்த மைதானத்தில் 5000 வரை மட்டுமே நிர்வாகிகள் பங்கேற்க காவல்துறை அனுமதி வழங்கி இருக்கிறது. மேலும் இந்த கூட்டத்திற்கு வருகை தரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் அனுமதி அட்டை கட்சி சார்பில் வழங்கப்பட இருக்கிறது. அனுமதி அட்டை வைத்திருக்கக்கூடிய நபர்கள் மட்டுமே அன்றைய தினம் இந்த திடலுக்குள் அனுமதிக்கப்படுவார்கள். அதேபோல் இந்த கூட்டத்தை காண்பதற்காகவோ இல்லை விஜயை பார்ப்பதற்காகவோ பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம், பொதுமக்கள் சந்திப்பு கூட்டம் இல்லை எனவும் கட்சி தரப்பில் ஏற்கனவே திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதைத் தொடர்ந்து இங்கு பாதுகாப்பு பணியை பொறுத்தவரை காவல்துறை தரப்பில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றிக் கழக சார்பில் 400க்கும் மேற்பட்ட பவுன்சலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய திடலுக்கு ஒருபுறம் தேசிய நெடுஞ்சாலை இருப்பதன் காரணமாக நெடுஞ்சாலையில் எவ்வித போக்குவரத்து இடையூறும் ஏற்படாமல் இருப்பதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதேபோல் திடலின் மற்றொரு புறம் ஒரு மிகப்பெரிய மலை இருப்பதன் காரணமாக விஜயை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தில் பொதுமக்கள் யாரும் அந்த மலையின் மீது ஏறி ஏதேனும் இடர்பாடுகளில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதற்காக பவுன்சர்களை கொண்டு அந்த மலைப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட இருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டம் நடைபெறுவதற்காக காவல்துறை தரப்பிலிருந்து நண்பகல் 12 மணியிலிருந்து 3 மணி வரை நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எனவே உச்சி வெயிலின் நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெறுவதன் காரணமாக இந்த கூட்டத்தில் பங்கேற்க வரத்தரக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் குடிநீர் வசதி, அதேபோல் கழிவறை வசதி உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளும் இங்கு இந்த வளாகத்திற்கு உள்ளேயே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ஏதேனும் மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக அவர்களுக்கு விரைந்து மருத்துவ சிகிச்சை அளிக்கும் வகையில் 15 ஆம்புலன்ஸ் வசதிகள் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல ஏதேனும் இங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டால் அவற்றை களைவதற்கும் அந்த கூட்ட நெரிசல்களை சீர் செய்வதற்கும் ஏற்பாடு செய்யும் வகையில் இந்த வளாகத்திற்கு உள்ளேயே அவசர வாகனங்கள் வந்து செல்லும் வகையில் அவற்றிற்கு தனி வழி ஏற்பாடு செய்யப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தில் ஏற்கனவே பொதுமக்கள் யாரும் பங்கேற்கக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்த போதிலும் கூட கடந்த காலங்களில் விஜய் வருகை குறித்து தகவல் அறிந்து ஏராளமான பொதுமக்கள் அவரை காண வேண்டும் என்கிற ஆர்வத்தில் அவர் வருகை தரக்கூடிய அந்த திடல் மற்றும் அவர் வரக்கூடிய சாலைகளில் பொதுமக்கள் ஏராளமானோர் குவிந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே அவற்றை சமாளிப்பதற்கு தேவையான பல்வேறு முன்னேற்பாடு பணிகளையும் தற்போது கட்சி சார்ந்த நிர்வாகிகள் மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்திற்கு மிக குறுகிய நாட்களே இருக்கக்கூடிய நிலையில் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் புசி ஆனந்த் மற்றும் செங்கோட்டின் உள்ளிட்டோர் தற்போது சேலத்திலேயே முகாமிட்டிருந்து இங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பணிகள் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு அவற்றை விரைவுபடுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாலை முரசு செய்திகளுக்காக சேலத்திலிருந்து நான் சுதன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.